வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும், இதன் மூலிமா நான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இல்லை இவன் வந்து ஒரு கோர்ஸ் செல்லர், இந்த பர்சன் வந்து ஒரு கோர்ஸ் செல்லர், ஒரு யூடியூபர், ஸோ அவர் வந்து கோர்ஸ் செல் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங்கில் நம்ம ஒரு 4 விஷயம் சொல்லியிருந்தோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸ்கில்ஸ், டிசிப்ளின், கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இந்த 4 விஷயத்தில் நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் பண்ணணும், ஸோ அதை எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நார்மலாக உங்களுக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸ்கில்ஸில் நம்ம பேசிக்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் 3 லெவல்ஸ் இருக்குது. அப்போ பேசிக்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு இண்டெக்ஸ்னால் என்ன, ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஸோ ஒரு கம்பெனிஸோ இல்லை ஒரு ஒரு இண்டெக்ஸோ எப்படி ரன் ஆகுது, ஸோ அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எப்படி ரன் ஆகுது, ஃப்யூச்சர்ஸ் எப்படி ரன் ஆகுது, ஃப்யூச்சர்ஸில் கால் ஆப்ஷன் தான் என்ன, அதுக்கு கீழே வர கால் ஆப்ஷன் தான் என்ன, புட் ஆப்ஷன் தான் என்ன. சரிங்களா? அதில் வந்து அட் தி மணி, இன் தி மணி, அவுட் தி மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத லேர்ன் பண்ணுறது. அப்போ ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ, இந்த கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்ஸ் இதுதான். அப்போ அதுக்கடுத்து இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் லெவல்னால் ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணுறது. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வச்சு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அட்வான்ஸ்டு லெவல். ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், உடனே நான் வந்து இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பை அண்ட் செல் பண்ண தெரியும், ஸோ உடனே நான் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம விருப்பப்படுறோம். அப்போ எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக போய் அட்வான்ஸ்டு லெவலில் ரிசல்ட் தேட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஒரு சம் இப்போ போடுறோம், ஒரு கால்குலேஷன் நம்ம கணக்கு போடுறோம்னு வச்சுக்கலாம். அந்த கணக்கில் வந்து ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் என்னன்றது தெரியும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் இதுதான் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சம்முக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம மறந்துடும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம போடணும் அப்படின்றத மறந்துடும். அப்போ முதல்ல நீங்கள் பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டு லெவல் நோக்கி போவோம். அப்போ இதில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு அப்படின்றத நீங்கள் எங்கே கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலான்ற ஒரு விஷயம். பொதுவாக பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்துடுது. இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ்டு தான் நம்ம வேணும். எல்லாருமே பேசிக், நானுமே கூட சில வீடியோஸ் போட்டிருப்பேன் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு சொல்லி. ஏன்னா நம்ம பேசிக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சு ஒரு பிடிஎஃப்பும் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை நம்மளுடைய கிளாஸஸில் பேசிக்ஸ் வர்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது என்னுடைய மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாது தான், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, பேசிக்ஸும் வச்சுருப்பாங்க. இல்லை பேசிக்ஸை நீங்கள் யூடியூப்லேயுமே லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நிறைய பேசிக்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், இது குறிப்பாக லேர்ன் பண்ணுறவங்க மட்டும். அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு போகும்போது, ஒரு அட்வான்ஸ்டு லெவல் லேர்ன் பண்ணணும்னு போகும்போது எங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆகி நம்மளுடைய தடம் வந்து மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய நீங்கள் மென்டாராக சூஸ் பண்ணுறவரை பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் மென்டாராக யாரை சூஸ் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் எல்லாருமே எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்து. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து போய் ஒரு ஒரு காஃபி ஷாப்லேயோ, ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ, இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், இல்லை ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு லான்ச்சில் உட்காந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை கடைசியாக தான் காமிப்பார் உங்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி அந்த ஆம்பியன்ஸை காமிச்சிருவார். ஸோ அந்த நீங்கள் அந்த ஆம்பியன்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அங்கே அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அவர் எப்படி ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்றத விட்டுட்டு அந்த ஆம்பியன்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். ஸோ நம்மளும் வந்து அதை ட்ரேடிங் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த பர்சன் வந்து ட்ரேடிங் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களால் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் சரி, என்னுடைய பர்சனல் லைஃப்பும் சரி, என்னோடய லைஃப் ஸ்டைலும் சரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து அதை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வரணும். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதில் வர ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அதில் எவ்வளோ பண்ண முடியும், எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட கற்றுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் எடுத்த உடனே டேரெக்டாக அவருடைய ஒரு ஒரு ப்ராஃபிட் பிஎன்எல்லோ இல்லை ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறீங்க, இல்லை வெரிஃபைடு பிஎன்எல் ஒன்று பார்க்குறீங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி நம்மளும் ப்ராஃபிட் பண்ணணும்னு தான் தோணும். முதல்ல நம்ம கற்றுக்கணுன்றத அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணும்.
அப்போ ப்ராஃபிட் பண்ணணுன்றதை தள்ளி வச்சுட்டு முதல்ல அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணுறாரு டெய்லி, இல்லை 1 or 2 days தள்ளி கிள்ளி மேக் பண்ணுறாரு, ஜஸ்ட் அவர் பண்ணிகிட்ருக்காருன்ற சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் போடுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்றதை கற்றுக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எப்படி அவர் மாதிரியே ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது வரும். இதுக்கப்புறம் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸும் சரி, வெரிஃபைடு பிஎன்எலும் சரி, எதுவுமே மேக்ஸிமம் குறைந்தபட்சம் இருக்கலாம், மேக்ஸிமம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஃபேக்ஸ். சரிங்களா? இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணி டெலிகிராம்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அது 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 சம்மந்தமாக செபிக்கு கம்ப்ளைண்ட்ஸும் போயிட்டுருக்கு. போயிட்டு அவங்களும் ஒவ்வொன்றா அதை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குற வெரிஃபைடு பிஎன்எலுமே சரியில்லாது. இப்போ நம்மளுடைய சேனல்லையுமே நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய வெரிஃபைடு பிஎன்எல் கொடுங்க, பிஎன்எல் கொடுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதில் பேசுகிறதுல மேக்ஸிமம் பேர்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெரிஃபைடு பிஎன்எல் ஸ்கேமர்ஸ்னு ஒரு குரூப்பே தனியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுற ட்ரேடர்ஸோட வெரிஃபைடு பிஎன்எல்லை வாங்கிட்டு அவங்க பேரில், இல்லை அவங்க சேனல் வச்சுருக்காங்கன்னா சேனல் பேரில், இல்லை தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த பிஎன்எல் லிங்க்கை போட்டு, இப்போ நம்ம சேனலில் நம்ம பிஎன்எல் லிங்க்கை கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சேனல் பேர்லேயே ஒரு ஃபேக் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் என்னுடைய பிஎன்எல் லிங்க்கும், நான் டெய்லி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை டைம் மாறாமல் லிங்க் வந்தோடனே அங்கே எடுத்து லிங்க்கை ஷேர் பண்ணி அதை வச்சு பீப்புள்ஸ்கிட்ட ஆட் ரன் பண்ணி பீப்புள்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பிஎன்எல்லாம் கொடுக்குறது இல்லை. ஏன்னா கொடுத்தோம்னா அதை வச்சு மக்கள் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, ஸ்கேம் பண்ணப்படுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ப்ராஃபிட்டையோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையோ பார்த்து போகிறத தவிருங்க. அவர்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அவர் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை எப்படி அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் ஒரு மென்டாரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ மென்டாரை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்னா, அவர் ஒரு அதாவது அட்வான்ஸ்டு லெவல் இருக்கிறதுலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே அட்வான்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கில்லை வச்சுட்டீங்க, ஒரு செட்டப் வச்சுட்டீங்க, ஒரு டேட்டாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ் மூலிமா டெய்லி மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் இந்த டேட்டா இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு என்ன சினாரியோவில் ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னா, அதிலிருந்து எப்படி மார்க்கெட் மாறுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அன்னைக்கு நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டியில் நீங்கள் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும். அப்போ ஒரு ஒரு டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 80% வந்து சைட்வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி மார்க்கெட்டும் சைட்வேஸில் போகுதுன்னா அதுதான் அட்வான்ஸ்டு ஸ்கில். சரிங்களா? அது நீங்கள் ஒரு இண்டிகேட்டராக இருக்கலாம், ஒரு ஸ்கேனராக இருக்கலாம், ஒரு 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 சார்ட் பேசிஸ் அனலைசராக இருக்கலாம். எனக்கு வந்து மேக்ஸிமம் இண்டிகேட்டர்ஸும் எனக்கு செட் ஆகாது, கேண்டில் ஸ்டிக்ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸோ செட் ஆகாது. ஸோ இது சம்மந்தமாக அதை தேடி போகிறவங்களாம் சொல்கிறேன். அப்போ ஒரு இண்டிகேட்டர் எடுத்தோடனே இதில் பை அண்ட் செல் எங்கே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறத தவிர்த்துட்டு, அந்த இண்டிகேட்டர் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் எப்படி ஒவ்வொரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கும் அந்த இண்டிகேட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை வேறு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு எஸ்எம்சி இருக்குது, ஒரு ஐசிடி இருக்குது, ஒரு சார்ட் பேஸ்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அது எப்படிலாம் ரன் ஆகிருக்கு அப்படின்றத பாஸ்ட்டில் அனலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஃப்யூச்சரில் போய் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது அதை லைவ் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் ஓகே, லைவ் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து பேக் டெஸ்ட்டும் கொஞ்சம் எடுக்கணும், அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்டும் எடுக்கணும். ஏன்னா லைவ் டெஸ்ட் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் டேரெக்டாக ட்ரேட்குள்ளே கொண்டு போகாமல் லைவ் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் அதிலிருந்து உங்களுக்கு எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரிய முடியும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்கில்லை பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம். இது வந்து பேசிக்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தராக வர்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கில்லுக்கு அப்புறம் இடையில டிசிப்ளின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிசிப்ளின் அப்படின்றது என்ன, மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடர் கடைபிடிக்க வேண்டிய டிசிப்ளின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஃபர்தர் வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் எதுவும் அவுட்புட்ஸ் இன்னும் தேவைப்படுது, நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.